வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறையின் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் முன்னாள் போராளி, முல்லைத்தீவில் சம்பவம். தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் வெறும் இலக்கங்களே, எதிர்க்கட்சிகளுடன் இடையே தயாரென்கிறது சுதந்திர கட்சி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெற்றி பெற்றதாக கூறும் என்பிபி, பல உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதாக பெருமிதம். வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு உலக வங்கி நிதி, ஜனாதிபதியுடனான சந்திப்பில் உறுதி. இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல், பதில் தாக்குதல் நடத்திய இந்தியா. வெளியேறிய கரும்புகை, இன்றும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் பணி முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் என கூறிக்கொண்டு குடிசார் உடையில் தனது வீட்டுக்கு வந்த ஆண்கள் தமது பிள்ளைகளை அச்சுறுத்தி வருவதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக முல்லைத்தீவு சிலாவத்தை தியோகநகரை சேர்ந்த சந்திரமோகன் சந்தியா என்ற பெண் தெரிவித்துள்ளார். தான் 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு கடத்தலுக்கு ஆளானதாகவும் அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகையில் காவல்துறையினர் இவ்வாறு நடந்து கொள்வது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். போன மாதம் 14ஆம் தேதி வெளிநாட்டு நபரோட தூண்டுதலால் இங்கே நான் கடத்தப்பட்டேன். 14ஆம் தேதி போன மாதம். அது சம்மந்தமான கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்குது. கேஸ் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் எங்களுக்கு சிஐடி போலீஸ் பிராஞ்சிலிருந்து வாரம், ஸ்பெஷல் பிராஞ்சிலிருந்து வாரம் பண்ணிட்டு வீட்டை நாங்கள் இல்லாத டைம் பிள்ளைகளை அச்சுறுத்துற மாதிரி கதைக்கணும். மற்றது நாங்கள் இந்த கேஸ் சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் தான் நான். ஆனால் அவையில் இந்த விசாரணை எப்படின்னா, நீங்கள் ஒரு முன்னாள் போராளி, நீங்கள் இந்த காலகட்ட பகுதிகளில் போராட்டத்தில் இப்போ இணைஞ்ச நீங்கள், எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் நீங்கள் பயிற்சி எடுக்கப்பட்ட நீங்கள், தகட்டு இலக்கத்திலிருந்து காயப்பட்ட டீட்டெயில் வரைக்கும் அவை கேட்கணும். அவை சம்மந்தப்பட்டு கேட்குற அத்தனை விஷயங்களும் எங்களை கேஸ் சம்மந்தமாக கேட்கல. அவை எங்களை பின்னணி என்னன்றதை தான் பார்க்கணுமே தவிர எங்களை கேஸ் சம்மந்தமான எந்த விதமான தகவலும் அவை கேட்கல. நாங்கள் இல்லாத டைம் எங்களை வீட்டை போய் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் 14 வயசும் 12 வயசு பிள்ளைகள்கிட்ட போய் பிள்ளைகளோட தகாத வார்த்தைகளாலெல்லாம் கதைக்கணும். அது சம்மந்தமாக எங்களுக்கு அவைகள் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் போய் அவைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவைகள் இந்த கேஸில் உங்களை விசாரிக்க மாட்டினோம், வேறு நபர் தான் விசாரிப்பினோம்னு எங்களை அனுப்பினது. திருப்பியும் நாங்கள் ஸ்பெஷல் பிராஞ்சுக்கு போனாங்க. அங்கே அதே நபர் தான் எங்களை விசாரித்தது. அந்த விசாரணையில் எங்களை கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேட்காமல் நாங்கள் போராட்ட காலத்தில் பங்கு பெற்றினதான்ற கேள்வி மட்டும்தான் அவை கேட்கப்பட்ட கேள்வி. இது சம்மந்தமாக எங்களுக்கு ஏற்கனவே இந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கத்தக்கன இவைகள் இப்படி செய்கிறதால எங்களுக்கு அது அச்சுறுத்தல். ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதால் எனக்கு மன உளைச்சல். அவைகள் இப்படி கேட்குற இது எங்களுக்கு பிள்ளைகள் அச்சுறுத்தினம், மரியாதை இல்லாத மாதிரி கதைக்கணும், தூசண வார்த்தைகள் யூஸ் பண்ணினோம். அது சம்மந்தமாக நாங்கள் இதை தெரியப்படுத்தணும் இங்கே நாங்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் தமது ஆதிக்கத்தை நிரூபித்துள்ள நிலையில் அந்த மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பின்னடையவில்லை என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தேசிய அரசியலில் தம்முடன் கைகோர்த்ததை போன்று பிரதேச வாரியான அரசியலும் தம்முடன் ஒன்றிணைந்துள்ளார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பாரம்பரியமான அரசியல் கட்சிகளை காட்டிலும் ஒப்பீட்டளவில் வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஆளுந்தரப்பு 150 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி சிறந்த முறையில் வெற்றி பெற்றுள்ளது. ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலத்துடன் ஆதரவை பெற்றுக் கொண்டுள்ளோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 81 உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர். கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதேச சபை ஆசனம் கூட கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே வடக்கு மாகாணத்தில் 150 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டமை வரலாற்று ரீதியிலான வெற்றியாகும். வடக்கு மாகாணத்தில் பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சிகளே உள்ளன. இவ்வாறான நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி அங்கம் வெற்றி பெற்றுள்ளது. தேசிய அரசியலுக்கும் பிரதேச அரசியலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய அரசியலில் வெற்றி பெற்றுள்ளதை போன்று பிரதேச அரசியலிலும் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி வகுத்த திட்டங்கள் இந்த பெறுபேற்றினூடாக வலுப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற
தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெறும் இலக்கங்களாக மாத்திரமே உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல உள்ளூராட்சி சபைகளை அரசாங்கம் கைப்பற்றிய போதும் 170 சபைகளில் ஆட்சியமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கட்சி பேதங்கள் மறந்து சகல எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து 170 உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு தயார் எனவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் கூறுவது பொய் என்பது தமக்கு தெரியும் என்பதனை மக்கள் இந்த தேர்தலில் உணர வைத்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் 159 பெரும்பான்மையை கொண்டுள்ள இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்காவிட்டால் அடுத்த 4 ஆண்டுகளுக்கும் இவர்களின் பொய்கள் தொடர்ந்திருக்கும். எவ்வாறு இருப்பினும் மக்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றனர். தற்போது அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வாக்கள் வெறும் இலக்கங்களாக மாத்திரமே உள்ளன. அதிகாரம் எதிர்க்கட்சிகளிடமே உள்ளது. 164 உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரமே அரசாங்கத்துக்கு ஆட்சி அமைக்க முடியும். 170 உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்தால் ஆட்சி அமைக்க முடியாது. ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த போதிலும் அவை நடைமுறைகள் சாத்தியப்படவில்லை. ஜேவிபி செயலாளர் டில்வின் சில்வா வேறு எந்த கட்சிகளின் ஆதரவும் தமக்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் கோரினாலும் ஆதரவளிப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பதனை டில்வின் சில்வாவிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொய் கூறி மக்களை ஏமாற்றும் உங்களுடன் இணைய வேண்டிய தேவை எமக்கில்லை. ஆனால் கட்சி பேதங்களை மறந்து சகல எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து 170 உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்க நாம் தயார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் 67 லட்சம் வாக்களை அரசாங்கம் பெற்றுக்கொண்டது. ஆனால் இம்முறை தேர்தலில் 40 லட்சம் வாக்கள் மாத்திரமே கிடைத்துள்ளன. 6 மாதங்களில் 27 லட்சம் மக்கள் சகோதரர் அன்றகுமார திசாநாயக்கவை நிராகரித்துள்ளனர். எனவே இனியாவது பொய் கூறுவதை நிறுத்துங்கள். ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோட்டாபய ராஜபக்சவை துரத்தியதை போன்று ஆட்சியை கவிழ்ப்பது எமது நோக்கமல்ல. அரசாங்கம் அதன் தவறுகளை திருத்திக் கொண்டு ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்த போதிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுமார் 9,54,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதனூடாக 6 மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளோம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சிறந்த முறையில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள் தான் இந்த கட்சியை நிர்வகிக்கின்றார்கள். பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரமே முன்னிலைப்படுத்தி மக்களின் சிந்தனைகளை தெரிவுபடுத்தித்தான் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்யை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். இந்த தேர்தலில் பொதுஜன பெரமுனதான் சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றுள்ளது என்று மகிழ்வுடன் குறிப்பிட வேண்டும். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தேர்தலில் சுமார் 9,54,000 வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். 6 மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம். எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடி சிறந்த தீர்மானத்தை எடுக்கும். நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைய சிறந்த தீர்மானத்தை எடுப்போம். வடக்கு கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி குறித்து உலக வங்கியின் தலைவருடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்ள உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா, கைத்தொழில், விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் துறை உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அந்த நோக்கத்துக்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தி ஹிந்து செய்தித்தாள் ஏற்பாடு செய்துள்ள விழாவில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு செல்லவுள்ளார். இந்த விழாவில் ரணில் விக்ரமசிங்க முக்கிய உரையாற்றுவார் என்று அவருடைய அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பல அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னல் தாக்கத்தினால் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி வயல் வெளிப்பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மீது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. 43 வயதுடைய 8ஆம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த அருமை நாயகம் யசோதரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தானா பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின்னொழுக்கு காரணமாக யாழ்ப்பாணம் அஸ்வேலி நகர பகுதியில் உள்ள அழகு சாதன விற்பனை நிலையம் பகுதியளவில் எரிந்து சேதமடைந்துள்ளது. அழகு சாதன விற்பனை நிலையத்தை பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின்னொழுக்கு வேகமாக பரவியது. புகை வருவதை கண்டுற்ற அயல்கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனமும் விரைந்து வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தீயினால் அழகு சாதன விற்பனை நிலையம் பகுதி அளவில் எரிந்து சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதி அருகே நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கல் நடத்திய முயற்சி செய்த நிலையில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டாக்கிய இந்த சம்பவத்துக்கு எதிராக நேற்றைய தினம் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் நேற்று இரவு ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா, பாரமுல்லா, உரி மற்றும் அக்னூர் பகுதிகளில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளது. இதனை அடுத்து பதில் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்ற நிலையில் கரும்புகை வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் வகையில் நேற்று சிஸ்டைன் தேவாலயத்தில் 80 வயதுக்குட்பட்ட அனைத்து கர்தினால்களும் ஒன்று கூடிய ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது. நேற்று நடந்த கூட்டத்தில் புதிய பாப்பரசர் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் இரவு 9:05 மணிக்கு புகைப்போக்கியிலிருந்து கரும்புகை வெளியேற்றப்பட்டது. இதனையடுத்து இன்று மீண்டும் கர்தினால்கள் ஒன்று கூடி புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர். சிஸ்டைன் தேவாலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கியிலிருந்து வெளியாகும் புகையின் நிறத்தை கொண்டு மட்டுமே பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். புகைப்போக்கியில் கருப்பு நிற புகை வெளியேறினால் பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வெள்ளை நிற புகை வெளியேறினால் பாப்பரசர் தேர்வு செய்யப்பட்டார் என்று அறிவிக்கப்படும். வெள்ளை புகை வெளியேறும் வரை பாப்பரசரை தெரிவு செய்யும் பணி இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறையின் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் முன்னாள் போராளி, முல்லைத்தீவில் சம்பவம். தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் வெறும் இலக்கங்களே, எதிர்க்கட்சிகளுடன் இடையே தயார் என்கிறது சுதந்திர கட்சி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெற்றி பெற்றதாக கூறும் NPP, பல உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதாக பெருமிதம். வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு உலக வங்கி நிதி, ஜனாதிபதியுடனான சந்திப்பில் உறுதி. இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல், பதில் தாக்குதல் நடத்திய இந்தியா. வெளியேறிய கரும்புகை, இன்றும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் பணி முன்னெடுப்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.